ஹாய் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற கருப்பு பல்சர் படத்தோட முழு கதை விளக்கம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பமே மதுரையில் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. செல்வன்னு ஒரு வில்லனை காட்டுறாங்க. அவன் தூக்கத்தில் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டு அலறி அடித்து எந்திக்கிறாங்க. ஒரு கருப்பு ஜல்லிக்கட்டு காலை தன்னை துரத்துற மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் கண்ணு விழிச்ச பிறகுதான் பைக் ரேஸ் பண்ணுற சத்தம் அவன் காதில் கேட்குது. அந்த காலமாடு கத்துற சத்தமும் அவனுக்கு பக்கத்திலே கேட்குது. இவ தான் இந்த படத்தோட மெயின் வில்லனே. அவன் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கான். அவனோட முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுதுங்க. இந்த டைமில் தான் மன்சூர் அலிகான் என்ட்ரி கொடுக்குறார். அவர் சென்னையிலேருந்து செல்வத்தை பார்க்க மதுரைக்கு வந்திருக்கார். மன்சூர் அலிகான் சென்னையில் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். செல்வன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்க அவர் வந்திருக்கார். செல்வம் வீட்டு வாசலில் ஒரு புதுசு மாதிரி இருக்கிற ஒரு கருப்பு கலர் பல்சர் பைக் நிற்குதுங்க. செல்வம் அந்த வண்டியை மன்சூர் அலிகான் கிட்ட கொடுத்து சென்னைக்கு எடுத்துட்டு போக சொல்றார். இந்த வண்டியை நீ ஏன் வச்சுக்கொண்டு தர்மபுரம் ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. மன்சூர் அலிகான் சந்தோஷமா அந்த வண்டியை எடுத்துட்டு சென்னைக்கு வர்றாரு. இப்போ கதை சென்னைக்கு டிராவல் ஆகுதுங்க. நம்ம ஹீரோவை இப்போ தாங்க காட்டுறாங்க. ஹீரோவும் அக்வா பிஸ்னஸ் தாங்க பண்றாரு. ஆனா ஹீரோ செம லோக்கலா ஒரு எக்ஸல் வண்டியில சுற்றுறாரு. ஹீரோ ஒரு அப்பாவியான ஆளுங்க. ஆனா மன்சூர் அலிகான் ஆளுங்க ஒரு ஆட்டோல இவரை துரத்திக்கிட்டு வர்றாங்க. ஹீரோவை கொல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு எதுவுமே தெரியாம தான் வேலையை மட்டும் பார்க்குறாரு. ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தான் ஹீரோவோட ஒரே சொந்தம். தங்கச்சி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு குட் நியூஸ் சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு திருமணம் பண்ண பொண்ணு பார்க்குறாங்க. மேட்ரிமோனி மூலமா ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் ஹீரோவுக்கு பிடிச்சி போகுது. அந்த பொண்ணை ஹீரோவை மீட் பண்ண ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க தான் எக்ஸல் வண்டியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க. ஏதாவது ஒரு நல்ல பைக்கை எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறார். ஹீரோ தான் ஃப்ரெண்டோட புல்லட்டை எடுத்துகிட்டு ஹீரோயினை பார்க்க போகிறார். ரெண்டு பேரும் காபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோ ஒரு சின்ன போய் சொல்லிடுறாருங்க. என்கிட்ட ஒரு கருப்பு பல்சர் இருக்குது, அது இப்போ சர்வீஸில் இருக்குன்னு சொல்கிறார். ஹீரோயினும் அடுத்த வாரம் அந்த வண்டியில் நம்ம அவுட்டிங் போகலான்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவுக்கு பயம் வந்துடுச்சுங்க. பொய் சொல்லிட்டோமோன்னு கவலைப்பட்டு உடனே ஒரு பழைய வண்டியை வாங்கினான்னு பிளான் பண்ணுறாரு. இப்போ தான் கதை மன்சூர் அலிகான் குடோனுக்கு போகுதுங்க. அந்த குடோனில் மதுரையில் இருந்து கொண்டு வந்த அந்த கருப்பு பல்சர் நிற்கிது. நைட் நேரத்தில் அந்த பைக் தானாகவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே இல்லாமல் அந்த வண்டி பயங்கரமாக ரேஸ் ஆகுது. அங்கே இருக்கிற ஒருத்தன் வண்டியை ஆஃப் பண்ண போகிறான். ஆனால் அந்த பைக் அவன் பேச்சை கேட்காம அவன் மேலே ஏறி அவனை கொண்டு விடுதுங்க. போலீஸ் வந்து பார்க்குறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. ஆனால் மன்சூர் அலிகானுக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சிடுச்சிங்க. இந்த வண்டி யார் தலையிலையாவது கட்டிலாருன்னு நினைக்கிறார். அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறாருங்க. மன்சூர் அலிகான் பாதி விலைக்கு அந்த வண்டியை ஹீரோவுக்கு வித்துடுறார். ஹீரோவுக்கு இதுதான் வில்லன்னு தெரியாது. வில்லனுக்கு இவர் தான் எதிரின்னு தெரியாது. ஹீரோ சந்தோஷமா வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அடுத்த நாள் ஹீரோயினை கூட்டிட்டு ஜாலியாக ரயிடு போகிறார். ஒரு ரொமான்டிக்கான சாங்கும் ஓடுதுங்க. ஆனால் திடீர்னு வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. ஹீரோவுக்கு கண்ணு இருட்டிக்கிட்டு வருது. பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. ரெண்டு பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. இங்கே தாங்க இன்டர்வல் கார்டு போடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் தாங்க மெயின் மேட்ரே இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் லேசான காயத்தோட தப்பிச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு தான் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு புரியலைங்க. நைட் டைமில் பார்க்கிங்கில் வண்டி நிற்கிது. திடீர்னு வண்டி மறுபடியும் தானாகவே ஸ்டார்ட் ஆகுது. அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி வண்டியை ஆஃப் பண்ண வராருங்க. வண்டி அவரை வெறித்தனமாக துரத்துது. ஹீரோ ஜன்ன வழியா இதை பார்த்து அதிர்ச்சியாகிறார். வண்டி அதே இல்லாமல் எப்படி ஓடுதுன்னு பயப்படுறாருங்க. அப்போ ஒரு மர்மமான சாமியார் அந்த வழியா வராரு. அவர் அந்த வண்டி மேலே விபூதி போட்டு வண்டியை நிறுத்துறார். அந்த சாமியார் வண்டியை பார்த்து நீ வந்த வேலை முடியட்டோன்னு சொல்கிறார். ஹீரோவுக்கு அந்த வண்டி மேலே சந்தேகம் வருது. அடுத்த நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு வண்டியை ஓட்டிட்டு போகிறான். வண்டியில் பின்னாடி ஆள் உட்காந்தா வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுங்க. ஆனால் தனியாக போனால் சூப்பராக ஓடுது. இந்த வண்டிக்கு ஏதோ ஒரு ராசி இருக்குதுன்னு ஹீரோவுக்கு புரியுது. மன்சூர் அலிகான் கிட்ட வண்டியை திருப்பி கொடுக்க போறான். ஆனால் அவர் ஹீரோவை மிரட்டி அனுப்பிடுறாருங்க. ஒரு நாள் நைட் ஹீரோவோட தங்கச்சி அந்த வண்டியில் வெளியே போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோ பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை வேற பேர் சொல்லி கூப்பிட்றாருங்க. உன் பேர் கருப்பன் தானேன்னு கேட்குறார். ஹீரோ இல்லை, என் பேர் தசரதன்னு சொல்கிறார். அங்கே தாங்க ஒரு மரண பிளாஸ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. சில வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டில் செல்வன் தான் காலையை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சவால் விடுறான். யாராவது பிடிச்சா இந்த கருப்பு பல்சர் பைக் அவங்களுக்கு பரிசுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோ மாதிரியே இருக்க கருப்பன் என்ட்ரி கொடுக்குறார். கருப்பன் ரொம்ப தைரியமான ஆளுங்க. செல்வம் பேச்சை பொருட்டாவே மதிக்கலைங்க. மாடு களத்துக்கு வருதுங்க. கருப்பன் சிங்கம் மாதிரி பாயிறான். யாருமே நெருங்க முடியாத அந்த காலையை கருப்பன் அடக்கிறான். செல்வம் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு போகிறான். கருப்பனுக்கு அந்த கருப்பு பல்சர் பைக்கை பரிசா கொடுக்குறாங்க. கருப்பன் தான் மனைவி கூட அந்த வண்டியில் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறான். ஆனால் பில்ல செல்வம் இதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் வராங்க. கருப்பனை ஒரு இடத்துல மறிச்சு அடிச்சு கட்டி போடுறாங்க.
கருப்பனையும் அவனோட மனைவியும் வில்லன் செல்வம் கொடூரமாக கூடுறான். அவங்க ரத்தம் அந்த வண்டி மேலே தெரிக்குதுங்க. கூடவே தோத்து போன அந்த காலை மாட்டையும் செல்வம் அடிச்சு கொட்டான். காளையோட ரத்தமும் அந்த கருப்பு பல்சர் மேலேயே விடுதுங்க. இப்போ அந்த 3 ஆன்மாக்களும் அந்த பைக்குக்குள்ளே போந்துடுது. இது தெரிஞ்சுதான் செல்வம் அந்த வண்டியை தூரத்தில் பார்த்துருக்கான். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை வார்னிங் பண்ணுறாரு. செல்வம் உன்னை தேடி வரும், ஏன்னா நீ பார்க்க அப்படியே கருப்பு மாதிரி இருக்கன்னு சொல்கிறார். மதுரையில் செல்வம் ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. உன் நிம்மதி வேணும்னா அந்த மாட்டோட எலும்பு இழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். செல்வம் அதையும் செய்யறான். ஆனால் பழிவாங்குற ஆன்மாக்கள் விடாது. அந்த கருப்பு பன்சரையும் எழிச்சாதான் சாபம் போகும்னு சாமியார் சொல்கிறார். செல்வம் அந்த வண்டியை தேடி சென்னைக்கு வா. ஹீரோ அந்த வண்டியில் இருக்கிற ஆன்மாக்களை சாந்திப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அதே தர்கால சாமியாரை ஹீரோ மறுபடியும் பார்க்குறாங்க. நேரம் வரும்போது ஆன்மாக்கள் பழிவாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ வில்ல செல்வம் ஆட்களோட அங்கே வந்துடுறாங்க. ஹீரோ அந்த வண்டியை எரிக்க விடாமல் தடுக்கிறார். வில்ல ஹீரோவை போட்டு செம அடி அடிக்கிறார். ஹீரோ அடிபட்டு கீழே கிடக்கிறார். வில்ல ஏளனமா சிரிக்கா. அப்போ அந்த மர்மமான சாமியார் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ யாரை அடிச்சு போட்டியோ அவன் கையால் தான் நீ சாவ போறான்னு சொல்கிறார். திடீர்னு வண்டியில் இருக்கிற காலமாட்டோட ஆன்மா ஹீரோ உடம்புக்குள்ளே ஏறுது. ஹீரோ ஒரு மிருகம் மாதிரி வெறுத்தனமாக எந்திக்கிறாருங்க. ஹீரோவோட கண்ணு சிவப்பாகிடுது. வில்லனோட ஆட்களை ஒரு காலமாடு முற்ற மாதிரி முக்கி தள்ளுறாரு. அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பறக்கிறாங்க. வில்லன் செல்வத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியலுங்க. ஹீரோ செல்வத்தை ஒரு மரண கால மாதிரி வேட்டையாடுறார். செல்வத்தோட கதையும் ஹீரோ அங்கேயே முடிச்சிடுறாரு. பழிவாங்கல் அங்கேயே நிறைவுபடுதுங்க. வில்ல செத்ததும் ஹீரோவோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாக்கள் வெளியேறுது. வண்டியில இருந்த கருப்பை மற்றும் அவனோட மனைவி ஆன்மாக்களும் வெளியேறுது. அந்த 3 ஆன்மாக்களும் மோச்சம் அடைகிறத காட்டுறாங்க. இப்போ அந்த கருப்பு பல்சர் ஒரு சாதாரண பைக்கா மாறுது. ஹீரோவோட லைஃப் இப்போ பழையபடி நார்மல் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா சேராங்க. தங்கச்சியும் குழந்தையும் இப்போ நல்லா இருக்காங்க. படத்தோட எண்டில் அந்த பைக் இப்போ ஹீரோவுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கு. இந்த படம் ஒரு நீதியை சொல்லுதுங்க. நாம செய்கிற பாவம் என்னைக்காவது நம்மளை வந்து சேரும்னு சொல்லுது. ஒரு வாயில்லாத ஜீவனை கொன்னா என்ன நடக்கும்னு காட்டுறாங்க. அமானுஷமும் எமோஷனும் கலந்த ஒரு சூப்பர் படம் இது. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.